நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் ஆத்மாவே எல்லாமாய் எல்லாவற்றையும் செய்கிறது என்பதை சுகருக்கு சொல்லியதுதான் இந்த அத்தியாயத்தில் சேவிக்கிருக்கின்றோம். மனமானது சங்கல்பத்தால் பதார்த்தத்தை உண்டாக்குகிறது, அந்த பதார்த்தத்தை உண்டாக்குகிறது. அந்த புத்தியானது அதை நிச்சயிக்கிறது. அகங்காரமானது பிரியத்தையும் அப்பிரியத்தையும் அறிகிறது. இந்த மூன்றும் கர்மத்தினால் உண்டானவை. இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் மேலானவைகள். விஷயங்களை காட்டிலும் மனம் மேலானது. மனத்தை காட்டிலும் புத்தி மேலானது. புத்தியை காட்டிலும் ஆத்மா மேலானது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. மனிதனுக்கு புத்தியே ஆத்மா, புத்தியே ஆத்மாவுக்கு சாதனம். அது எப்பொழுது பதார்த்தத்தை நானாவிதமாக செய்கிறதோ அப்பொழுது மனமாகிறது. இந்திரியங்கள் பலவிதமாய் இருக்கிறபடியால் புத்தியானது அடிக்கடி விகாரத்தை அடைகிறது. புத்தியானது சப்தத்தை கேட்கிறதாக அந்த ஸ்தோத்திரமாகிறது. ஸ்பரிசத்திற்காக துவக்காக சொல்லப்படுகிறது. பார்க்கிறபடியால் நேத்திரமாகிறது. ரசத்தை அறிகிற அந்த ரசத்தை அறிவதற்காக ரசனமாகிறது. கந்தத்தை அறிவதற்காக கிராணமாகிறது. இப்படி புத்தியானது வெவ்வேறாக விகாரத்தை அடைகிறது. புத்தியின் விகாரங்களை இந்திரியங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவைகளில் புருஷனானவன் காணப்படாதவனாக இருக்கின்றான். புருஷனிடத்தில் புத்தியானது இருந்து கொண்டு சாத்விக ராஜச தாமச விருத்திகளில் இருக்கிறது. மனிதன் ஒரு கால் சந்தோஷத்தை அடைகின்றான், ஒரு சமயம் துக்கிக்கவும் செய்கின்றான், ஒரு சமயம் சுகமும் துக்கமும் இல்லாமலும் இருக்கின்றான். சத்வ ரஜசு தமஸ் குணரூபியான இந்த புத்தியானது நதிகளை எல்லாம் ஏற்பதும் அலைகள் உள்ளதுமான சமுத்திரமானது பெரிய கரையை அடுத்திருப்பது போல மூன்று குணங்களையும் அடுத்திருக்கிறது. எப்பொழுது ஒரு பொருளை விரும்புகிறானோ அப்பொழுது அது மனமாகிறது. தனித்தனியான இந்த இந்திரியங்களின் ஆகாரங்களை புத்தியிலே அறிய வேண்டும். இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் முழுவதும் கிரமமாக ஜெயிக்கத்தவைகள். எப்பொழுதும் எந்த இந்திரியமானது புத்தியோடு சேர்கிறதோ அப்பொழுது அந்த இந்திரியத்தினால் அறியப்படுவதும் மனத்தின் சங்கல்ப ரூபமான பதார்த்தத்தில் புத்தியானது பிரிவை அடையாததாக இருக்கிறது. பிரவர்த்தி சுபாவமான ரஜஸ் சத்வம் அனுசரிக்கிறது. எந்த பதார்த்தங்கள் உலகத்தில் இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் இந்த மூன்று குணங்களிலேயே ஆரக்கால்கள் வண்டி சக்கரத்தின் வட்டையை அனுசரிப்பது போல அனுசரித்தவைகளாக செல்லுகின்றன. மனமானது உதாசீனம் உள்ளவைகளும் விஷயங்களின் சம்பத்திற்கு தக்கபடி வெளியில் சஞ்சரிக்கின்றவைகளும் புத்தியை சாரமாக உடவைகளுமான இந்திரியங்களால் தீபம் போல தன் இஷ்டப்படி பிரகாசத்தை செய்கிறது. இந்த ஜகத்தானது இவ்வித சுபாவத்துடன் கூடியதென்று அறிந்த வித்வான் ஒரு நாளும் மோகம், சோகம், சந்தோஷம், மாத்சரியம் இவைகளை அடைவது இல்லை. விஷயத்திற்கு என்று சொல்கின்றவர்களும் விஷயத்திற்கு செல்லுகின்றவைகளும் பிரவர்த்தி உள்ளவைகளும் நீதியற்றவைகளும் மனோவசம் இல்லாதவர்களுக்கு அடங்காதவைகளுமாய் இருக்கிற இந்திரியங்களான ஆத்மாவானது பார்க்க முடிவதில்லை. எப்பொழுதும் புருஷன் இந்திரியங்களுடைய வியாபாரங்களை மனத்தினால் நன்கு அடக்குகிறானோ அப்பொழுது இவனுடைய ஆத்மாவானது தீபத்தால் பிரகாசம் செய்யப்பட்ட உருவம் போல பிரகாசிக்கிறது. இருள் நீங்கிய பொழுது எல்லா பிராணிகளுக்கும் எல்லா பொருட்களுக்கும் விளங்குவது போலவே இதையும் நிச்சயிக்க வேண்டும். எவ்விதம் ஜலத்தில் சஞ்சரிக்கின்ற
நீர் பறவையானது ஜலத்தின் அந்த சம்பந்தத்தை அடைவது இல்லையோ அவ்விதமே முக்தனான யோகியானவன் குண தோஷங்களின் அந்த சம்பந்தத்தை அடைவது இல்லை. அப்படியே பண்டிதனானவன் விஷயங்களை அனுபவித்தாலும் எல்லா பொருட்களிலும் பற்றுதல் அற்றவனாய் இருப்பதால் தோஷங்களை ஒரு விதத்தாலும் அடைவது இல்லை. எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மபூதனும் விஷயங்களுடைய கூட்டத்தில் பற்றுதல் இல்லாதவனுமாய் இருக்கிற யாருக்கு முன் செய்து வந்த கர்மாவை விட்டு எப்பொழுதும் ஆத்மாவில் பற்றுதல் இருக்கிறதோ அவன் புண்ணிய பாவங்களை அடைவது இல்லை. ஆத்மாவானது புத்தியை வியாபிக்கிறது, ஒரு கால் விஷயங்களையும் வியாபிக்கிறது. விஷயங்கள் ஆத்மாவை அறிவதில்லை, ஆத்மா விஷயங்களை எப்பொழுதும் அறிகிறது. ஆத்மாவானது விஷயங்களை பார்ப்பதும் அந்தந்தப்படி படைக்கிறதுமாய் இருக்கிறது. சூக்ஷ்மமான க்ஷேத்திரஜங்களுடைய இந்த வித்தியாசத்தை அறிய கடவாய். இவற்றுள் ஒன்று விஷயங்களை அடைகிறது, மற்றொன்று விஷயங்களை படைக்கிறது இல்லை. ஒன்று விஷயங்களை படைக்கிறது, மற்றொன்று விஷயங்களை படைப்பதில்லை. இயற்கையினாலேயே இவ்விரண்டும் வெவ்வேறாக உள்ளவைகள், எப்பொழுதும் சேர்ந்தவைகளாகவும் இருக்கின்றன. மத்ஸ்யமானது ஜலத்தை காட்டிலும் வேறானாலும் ஜலத்துடன் சேர்ந்தே இருப்பது போல அவைகளும் சேர்ந்தே இருக்கின்றன. அத்திப்பழமும் கொசுவும் சேர்ந்து வேறுமாய் இருப்பது போலவும் ஈர்க்கும் மூஞ்சமும் சேர்ந்து வேறுமாய் இருப்பது போலவும் ஷரீர ஆத்மாக்கள் சேர்ந்திருந்தாலும் ஒன்று மற்றொன்றில் இருப்பவைகளுமாகத்தான் இருக்கின்றன என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.